மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய நான் சொல்ல முயற்சா பெரம்பலூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் ஜெகதீசன் அவர்களே, மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்களே, அரியலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்களே, திரு பிரபாகரன் அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, மாவட்ட கழக பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, ஒருங்கிணைந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை செயலாளர்களே, நிர்வாகிகளே, நண்பர்களே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை அனைவருக்கும் அன்பான வணக்கம். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போ சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அப்படி தாயகம் காக்கும் கடமைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மேலையும் விழுந்திருக்கு. இந்தியாவின் அரசியல் வரைபடத்தையே, தென்னிந்திய மக்களுடைய எதிர்காலத்தையே சின்னாபின்னமாக்கக்கூடிய கருப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்று காலையில் உங்க ஸ்டாலின், உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கருப்பு கொடி ஏற்றி அந்த சட்ட நகலை எரித்து நம்முடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பரவி இருக்கக்கூடிய இந்த தீ டெல்லியை சுட்டெரிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறேன். இதை எதிர்த்து போராடணும்னா நாம தமிழர்களாக இருந்து எந்த பயனும் இல்லை. இன்னும் சொன்னா, இதை எதிர்க்காத யாரும் தங்களை தமிழர்கள்னு சொல்லிக்க தகுதியும் இல்லை. தலைவர் கலைஞர் தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். கொற்ற குடையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பார் என்போம். ஆட்சி வரும் போகும் நிலையல்ல, ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது வாழும் நிலையாக என அன்றே சொல்லிவிட்டார். தேர்தல், ஆட்சி அதிகாரம், இது எல்லாமே நமக்கு இரண்டாம் பட்சம்தான்.
தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு தான் ஆட்சிக்கு வந்தோம். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஆபத்துனா திமுக பார்த்துட்டு சும்மா இருக்குமா? உயிரே போனாலும் திமுக இந்த அநியாயத்தை தடுக்கும். வடக்கோடு போர் செய்து தமிழ்நாட்டுக்கு என்ன புதுசா? நல்லாவே பழக்கப்பட்டது தானே. தந்தை பெரியாரும் அண்ணாவும் தமிழினத்தில் ஒரு கலைஞரும் ஏற்கனவே செய்த போர் இது. அப்போ அவங்களுடைய தளபதியாக அந்த போர்ல பங்கெடுத்த இந்த ஸ்டாலின் இன்னைக்கு நானே தலைமை தாங்கி போரை நடத்துகிற கடமையை காலமும் தமிழ்நாட்டு மக்களும் எனக்கு வழங்கியிருக்காங்க. திராவிட பெருந்தலைவர சுழற்சிய வாள் இன்றைக்கு என் கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. போருக்கு நான் தயார், நீங்க தயாரா? சண்டை செய்ய நான் ரெடி, நீங்க ரெடியா? தமிழ்நாடு மொத்தமும் சுத்தி வந்து கேட்டுட்டேன், எல்லாரும் ரெடி. பெரும்போருக்கு பெரம்பலூர் ரெடியா? பெரும்போருக்கு பெரம்பலூர் ரெடியா? வடக்கே கங்கை வரை சென்று வெற்றி கொண்ட ராஜேந்திர சோழனின் அரியலூர் ரெடியா? அரியலூர் ரெடியா? நன்றி. இப்போ நம்ம வெற்றி வேட்பாளர்களை உங்க அனுமதியோடு அறிமுகப்படுத்த போகிறேன். அறிமுகப்படுத்தலாமா? உங்க அனுமதியோட அனுமதிப்படுத்தலாமா? முதல்ல குன்னம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் எஸ். சிவசங்கர் அவர்கள். அரியலூர் அரிமா என என்னால் பாராட்டப்பட்டவர். அமைச்சர், எழுத்தாளர், சிந்தனையாளர், பேச்சாளர், கள போராளி. மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கியும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். அடுத்து பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் ஜெயலட்சுமி அவர்கள். மருத்துவராக இருந்தாலும் மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறார். இவருடைய அம்மா சரோஜினி அவர்கள் திருச்சி பெரம்பலூர் மாவட்ட மகளிரணி அமைப்பாளராக இருந்தவர். ஜெயலட்சுமி பெரம்பலூர் மாவட்ட மருத்துவரணி தலைவராக பணியாற்றி வருகிறார். அடுத்து அரியலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் லதா பாலு அவர்கள். திருமானூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், சிறப்பாக மக்கள் பணியாற்றக்கூடியவர். அரியலூர் மாவட்ட மகளிரின் அமைப்பாளராக 3 முறை இருந்திருக்கிறார். இப்பொழுது மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளராக இருக்கிறார். அடுத்து ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கண்ணன் அவர்கள். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நல்ல பல திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்தவர். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த தொகுதிக்கு மட்டுமே 2107 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 4 பேருக்கும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் பெருவாரியான வாக்கினை வழங்கி வெற்றி பெற வைக்கணும். 4 பேருடைய வெற்றியும் உறுதியா? சத்தமா? இன்னும் சத்தமா? நன்றி. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். உங்க சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உட்காருங்க.
இந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் செஞ்சு தந்திருக்கக்கூடிய நலத்திட்ட பணிகளை சில முக்கியமானவற்றை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். சிலவற்றை மட்டும். அரியலூரை பொறுத்த வரைக்கும் பல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஜெயங்கொண்டத்தில் காலனி தொழிற்சாலை, கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாபெரும் அருங்காட்சியகம், மாமன்னர் ராஜராஜன் பிறந்த ஆடி திருவாதிரை நாளை அரசு விழாவாக அறிவித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஜெயங்கொண்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புது கட்டடம், ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தர உயர்வு, ஆண்டிமடத்திற்கு புதிய தீயணைப்பு நிலையம், அரியலூரில் 8 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம், மருதையாற்றின் குறுக்கே தடுப்பணை, அரியலூரில் புதிய நூலக கட்டடம். அதே போல பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்வு, பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூரில் கைவினைஞர் நலனுக்காக பொது பயன்பாட்டு மையம், வேப்பூர் மற்றும் செந்துறை அரசு மருத்துவமனைகளில் புதிய கட்டடங்கள், கொலைக்கானத்தம் பகுதியில் துணை மின் நிலையம், வேப்பூர் அரசு கல்லூரியில் விடுதி கட்டிடம், குன்னத்தில் புதிய பேருந்து பணிமனை மற்றும் ITI கட்டடம், கொலைக்கானத்தம் பகுதியில் புதிய அரசு கல்லூரி, ஆடுதுறை ஆக்கனூர் உயர்மட்ட மேம்பாலம், செந்துறையில் துணை மின் நிலையம், பெரிய வெண்மணியில் அரசு மாதிரி பள்ளி மற்றும் விடுதிகள், ரூபாய் 350 கோடி ரூபாயில் காவேரி கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம், எறையூரில் புதிய சிப்காட் பூங்கா, பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடங்கள், பாடலூர் அருகே திருவள்ளுக்குறிச்சியில் ஆவின் பால் பவுடர் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை. இப்படிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்கார அரசு தான் திராவிட மாடல் அரசு. இத்தனை சாதனைகளை செஞ்சுட்டு தான் உங்களுடைய ஆதரவை கேட்க வந்திருக்கிறேன். தொகுதி மறுவரையறை தொடர்பாக அரசியல் ரீதியா நான் விளக்கிட்டேன். இப்ப இல்ல, ஓராண்டுக்கு மேல குரல் கொடுத்துட்டு இருக்கிறேன். தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ரேவந்த் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். இந்தியாவில் நீங்க தான் இதை முதல்ல சொல்லி எச்சரிச்சிங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நடக்குதுன்னு அவருடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தொகுதி மறுவரை ஆபத்தை இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிறைய பேர் என்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. ஒரு கதை சொல்றேன், சொல்லலாமா? நீங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க, உங்களுக்கு 10,000 சம்பளம், உண்மையா உழைக்கிறீங்க, சொல்ற வேலை எல்லாத்தையும் நீங்க சிறப்பா செய்யறீங்க, உங்களால தான் அந்த கம்பெனிக்கு லாபமே கிடைக்குது. இன்னொரு ஆளு அதே கம்பெனியில் ஊழியராக இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கறத விட அந்த ஆளுக்கு 2 மடங்கா, அவருக்கு 10,000, இவருக்கு 2 மடங்கு 20,000 சம்பளம் கொடுக்கிறாங்க. ஆனா சொல்ற எந்த வேலையும் அந்த ஆளு சரியா செய்ய மாட்டார். இப்ப எல்லாருக்கும் சம்பளத்தை உயர்த்த போற நேரத்தில் வேலையே செய்யாத அந்த ஆளுக்கு 20,000 50,000 சொன்னா எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இவருக்கு 10,000 12,000 கொடுத்தா அது நியாயமா அநியாயமா? இதுக்கு பேர் அயோக்கியத்தனமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நமக்கு தான் 2,000 கூட வருதுன்னு
யாராவது நினைப்போமா? மாட்டோம். அந்த வேலையை செய்தவனுக்கு மேலும் மேலும் வாரி வழங்கிட்டு அவனுடைய சுமையும் நம்ம மேல ஏற்றி வச்சு நம்ம கேள்வி கேட்போமா? இருப்போமா? மாட்டோமா? நமக்கு ப்ரமோஷன் கொடுக்கலான்னு கூட பரவாயில்லை, இருக்கிறதையும் பிடுங்கினா என்ன பண்றது? இதுதான் தொகுதி மறுவரையறை. இதை எதிர்த்து தான் நாம போராடுறோம். ஒட்டுமொத்த தென் மாநிலங்களும் போராடுது. நாம உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். பிரதமர்கிட்ட இது தொடர்பா விளக்கத்தையும் வாக்குறுதியும் கேட்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட நேரத்தில் நேற்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவர் நாகர்கோயிலில் வந்து சும்மா ஷோ காட்டிட்டு போயிருக்கிறார். கிண்டலா சொல்ல, உண்மையாவே ரோடு ஷோ அதை மட்டும் நடத்திட்டு போயிருக்கிறார். நாம கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை. மோடி வரும்போது அவருக்கு பூத்துவ போயிருக்கிறார், பூவத்துவத்துக்கு போயிருக்கிறார். யார் தெரியுமா? நம்ம பழனிசாமி. பிரதமர் கூட நம்ம கிட்ட பழனிசாமி இது பத்தி ஏதாச்சும் கேட்பாரா அப்படின்னு யோசிச்சிருப்பார் அவரு. ஆனா பழனிசாமி அவருடைய ஜீப்ல நின்றுட்டு ஊர்வலம் போனதோட சரி, ஒன்றும் பேசல. பிரதமரா பார்த்து பழனிசாமி சிரிச்ச சிரிப்பிலேயே அவருக்கு புரிஞ்சிருக்கும், இந்த அடிமை குரல் கொடுக்க மாட்டார், இவர் வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் என்று பிரதமர் மோடி நினைச்சிருப்பார். அவர் நினைச்சதுக்கு மேல சிறந்த அடிமை என காட்டுவது போல இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறார். தொகுதிய மறுவரைய பாஜக அரசு மிக அருமையாக பண்ணுவாங்களாம். பழனிசாமி அவர்களே, எவ்வளவு பெரிய காமெடி இது! இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முதலமைச்சர்களும் பல எதிர்கட்சி தலைவர்களும் இந்த ஆபத்தை தெரியாமலா கண்டிக்கிறாங்க? பாஜக பழனிசாமி குனிய சொன்னா படுத்தே விட்டார் என்பது போல பேசியிருக்கிறார். அந்த சட்டத்தோட முன்வரவே வெளிவந்துருச்சு. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பேராபத்து வரப்போகுதுன்னு அது தெளிவா இருக்கு. இதை கொண்டு வரக்கூடிய முறையே பாசிசத்தமானது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் கூட இது என்ன, இதை எப்படி நியாயப்படுத்துறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பழனிசாமி அவங்களையெல்லாம் முந்தி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட அடிமைகளின் துணையோட தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய நினைக்கிறவங்களை எல்லையிலே நாம் தடுத்து நிறுத்தணும். 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியும் நாம் வழங்கணும். அதுவும் இந்த 11வது தோல்வி மறக்க முடியாத தோல்வியா இருக்கணும். பொதுவா 18 வருஷம் சபரிமலை போறவங்கள குருசாமின்னு ஆன்மீக அன்பர்கள் சொல்லுவாங்க. ஆனா பழனிசாமி அதிமுக தலைமை பொறுப்பில் தொடர்ந்தா 18 முறை தொடர்ந்து தோத்தா தோல்வியிலே குருசாமி பழனிசாமின்னு மாறிடுவார். எப்படியெல்லாம் இதை பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு முதற்கட்டத்தில் தேர்தல் வைக்காம கொஞ்சம் தள்ளி வச்சா திமுக வெற்றி பெறக்கூடிய எண்ணிக்கையாவது குறையுமா என்று பாஜக ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனா அதுவும் இப்ப தப்பு கணக்கா போயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஊடகங்களை வர்ற கருத்து கணிப்புகளை பார்த்தாலே தெரியுது. முதல்ல 180 அப்படின்னு போட்டாங்க நமக்கு, இப்போ 190 200 போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தலுக்குள்ள 200 கிராஸ் பண்ணிடும். அதுவும் தொகுதி மறுவரைய ஆபத்தை கூட எதிர்த்து பேசாத அதிமுக கூட்டணி 234 தொகுதி தோல்வி அடைஞ்சாலும் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்காங்க. இதுக்கு கூட பேசலன்னா வேற எதுக்கு தான் பழனிசாமி வாய் துறப்பாருன்னு கேட்கிறாங்க. வளர்த்து விட்ட செங்கோட்டையனுக்கு துரோகம், பதவி கொடுத்த அம்மையார் சசிகலா தினகரனுக்கு துரோகம், நம்முடைய சகோதரர் OPS அவர்களுக்கு துரோகம்,
அவைத்தலைவரா இவங்க ஆட்சியை காப்பாத்தின தனபால் அவர்களுக்கு துரோகம், சிஏஏ எஃப்சிஆர்ஏ போன்ற சட்டங்களுக்கு முட்டு கொடுத்து சிறுபான்மையின மக்களுக்கு துரோகம், 3 வேளாண் சட்டங்களுக்கு முட்டு கொடுத்து விவசாயிகளுக்கு துரோகம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த பாஜக கூட கூட்டணி சேர்ந்து அவருக்கும் துரோகம், இன்னைக்கு தொகுதி மறுவரைக்கும் ஆதரவு தெரிவித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் துரோகம். இதுதான் எவல்யூஷன் ஆஃப் எடப்பாடி. உண்மையான அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளும் இவரை தலைவராக ஏற்றுக்கல, தயாராக இல்லை. அதிமுகவுக்கு நான் தான் தலைமை என இவர் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணவே நேரம் சரியா இருக்கு. எம்எல்ஏக்களை ஏலம் எடுத்து முதலமைச்சர் ஆனவர்களோ வேற கூவத்தூர்ல. பழனிசாமி முதலமைச்சராக இருந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டையே டெல்லி பாஜகவோட வேட்டைக்காடா ஏலம் விட்டார். அந்த சீரழிவிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டு நாம் இன்றைக்கு சாதனை திட்டங்களால் இந்தியாவிலே தமிழ்நாடு நம்பர் 1 என்ற மாநிலமாக ஆக்கியிருக்கிறோம். அதோட அடுத்த கட்டம்தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. இது சாதாரண அறிக்கை இல்லை, சூப்பர் ஸ்டார் அறிக்கை. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் சொல்லும். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா தேர்தல் அறிக்கையை சொல்லும். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஹிட் அறிக்கை அறிவிப்பு சிலவற்றை நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அறிவிப்பு சொல்லவா? 2006 கலர் டிவி கலைஞர் கொடுத்தார். 2021 மகளிர் உரிமை தொகை நம்ம கொடுத்தோம். இப்போ 2026 இல்லத்தரசி திட்டம். மகளிர் வந்திருக்கீங்களா? இங்கே பக்கத்தில் வந்திருக்கீங்க. இந்த அறிவிப்பிலேயே நம்ம எதிரிகள்லாம் க்ளோஸ் ஆகிட்டாங்க. இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளோ ரூபாய்க்கு கூப்பன் தர போகிறோம்? 8,000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பன் வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோகப் பொருளை புதுசாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடித்த கடையில் போய் வாங்கிக்கலாம், உங்களுக்கு பிடித்த கம்பெனியில் வாங்கிக்கலாம். என்னென்ன பொருள் அது? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன், ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ். இது எதெல்லாம் வாங்கணும் இப்போ பெண்கள்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போது செய்தி வருது எனக்கு. இதெல்லாம் எங்கே வாங்கலாம், எப்போ வாங்கலாம் டிஸ்கஸ் ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் வாங்குறப்போ உங்கள் வீட்டுக்காரெலாம் கேட்காதீங்க, கேட்டால் குழப்பிடுவாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துடும், கேட்கலாதீங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், அண்ணன் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், அண்ணன்ட்ட சொல்லுங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை. ரெஸ்டே இல்லாமல் உழைக்கிறாங்க பாருங்க என்னுடைய சகோதரிகள், தாய்மார்கள். நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கன்னு, ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். திராவிட மாடல் 2.0 ஆட்சி, திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இனி மாதம் 1000 இல்லை, எவ்வளோ? 2000 வழங்கப்படும். இப்போ பெண்கள் எல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கணக்கு தெரியுமா? பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில் சொல்லாமலே 5000, அடுத்து இல்லத்தரசி கூப்பனில் 8000. ஆக ஸ்டாலின் 8000 கொடுக்குறாரு. ஆக 8 + 8 நாம் போடுவோம் ஓட்டு உதயசூரியனுக்கு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அதுவும் ஒரு பாட்டு இருக்கு, படகோட்டியில் ஒரு எம்ஜிஆர் பாடுவார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தார். ஸ்டாலின்லாம் யாருக்காக கொடுத்தார்? உங்களுக்காக தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களுக்கும் கொடுத்தார். ஏன்னா சகோதரிகளாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க.
இது மட்டும் இல்லை, கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், புதுமை பெண் தமிழ் புதுவன் உதவித்தொகை இப்போ 1000 1500. மேலும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் எல்லாருக்கும் டபுள், இப்போ 2 மடங்காக வைத்த போகிறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அடுத்த 5 வருஷத்தில் 10,000 புதிய பேருந்துகள் தமிழ்நாடு முழுவதும் ஓடப்போகுது. காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரை கொடுத்துருந்தோம்ல, காலை உணவு திட்டம் இப்போ 8ஆம் வகுப்பு வரை அனைத்து வகுப்பறைகளும் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மாற்றப்படும். அடுத்த 5 வருஷத்தில் 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் முழுமையாக வழங்க போகிறோம். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலமாக 10 லட்சம் ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும். தொழிற்சாலை அதிகம் உள்ள நகரங்களில் பெண்கள் வேலைக்கு செல்ல எளிதாக்க 1000 குழந்தைகள் காப்பகங்களை உருவாக்க போகிறோம். மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் ஷேர் ஆட்டோ வாங்க மானியத்தோடு கூடிய வங்கி கடன் பெற்று தரப்படும். பிஸ்னஸ் மேன்னு சொல்கிறோம், இனிமேல் பிஸ்னஸ் உமன் உருவாக்குவதற்கு சுய உதவிக்குழு பெண்கள் தொழில் தொடங்க எந்த ஷூரிட்டி இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு கூடிய கடன் வழங்கப்படும். பிசி, எம்பிசி, சீர்மரபினர், சிறுபான்மையினர் ஆகியோருக்கு தொழில் தொடங்க உச்சவரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட இளைஞர்களுக்கு 1 லட்சம் பேருக்கு நான் முதலும் திட்டத்தின் கீழே கட்டுமான துறையில் திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். அரியலூர், தஞ்சாவூர் ரயில் திட்டம் கொண்டு வர ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தப்படும். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற கழகம்தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும். நாம 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றால்தான் பாசிச பாஜக வைத்து வலிமையாக போராட முடியும். அதுக்கு குன்னன் தொகுதியில் SS சிவசங்கருக்கும், பெரம்பலூர் தொகுதியில் டாக்டர் ஜெயலட்சுமிக்கும், அரியலூர் தொகுதியில் லதா பாலுவுக்கும், ஜெயங்கொண்டம் தொகுதியில் காசோக்கோ கண்ணனுக்கும் உதயசூரன் சின்னத்தில் உங்களுக்கு வாக்குகளை அளிக்கணும். தமிழ்நாடா டெல்லியா என்ற இந்த ஏக்க ஜனநாயக போரில் தமிழ்நாடு தான் வெல்லணும். இன்னொன்று, இன்னைக்கு நாடாளுமன்றம் கூடுச்சு. இன்று நாடாளுமன்ற கூட்டம் கூடுகிற காரணத்தால் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர், என் அன்பு சகோதரர், நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவர்கள், அதே போல நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்களும் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது எப்படி போவது என்றுதான் யோசித்தார்கள். ஆனால் இதைவிட அதுதான் முக்கியம். நம்முடைய உணர்வு தான், நம்முடைய உரிமை தான் முக்கியம். அதற்கு செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதன் காரணமாக இன்றைக்கு அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. எனவே நம்முடைய எம்பிகளுடைய குரலா அந்த கருப்பு சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு அவர்கள் குரல் கொடுக்க இருக்கிறாங்க. நாளை தினம் வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. எனவே அவர்களின் சார்பிலும் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதோ நான் முதலமைச்சராகவோ 30 பேர் அமைச்சராகவோ நம்ம கூட்டணியில் 200 பேர் எம்எல்ஏவாகவோ ஆக வேண்டும் என்பது மட்டும் இல்லை, நம்முடைய தமிழ்நாட்டை காக்க கழகம்தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்.
தொகுதி மறுவரைய அடுத்து இவங்க இன்னும் மோசமான திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. பாஜக கிட்ட தமிழ்நாடு சிக்கினா ஜம்மு காஷ்மீரை மாதிரி உடைச்சு தமிழ்நாட்டை 3 யூனியன் பிரதேசமாக துண்டு துண்டாக ஆக்கிடுவாங்க. துணைநிலை ஆளுநரை வச்சு புதுச்சேரியில் எப்படி அராஜகம் பண்ணுறாங்களோ அதே அராஜகம் நம்ம ஊர்லேயும் நடக்கும். அதனால தான் சொன்னேன், அதிமுக அடிமைகள் திரும்ப வந்தா தமிழ்நாடு என்ற ஒன்றே இல்லாமல் போயிடும். நாம் செலுத்துகிற வாக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போயிடும். அதனால் அரசியல் விருப்பு வெறுப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு 2026 தேர்தலில் நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பெரம்பலூர் அரியலூர் மக்கள் மாபெரும் வெற்றியை தரணும். என்டிஏ எனும் நியூ டெல்லி அலையன்ஸ் ஓட ஓட விரட்டி அடிக்கப்படணும். 7வது முறையும் கழக அரசு தான். முதலமைச்சராக 2வது முறையும் இந்த அடியேன் தான். இன்னும் எப்போவுமே கழக அரசு தான் என்ற நிலையை உருவாக்குவோம். அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்கள் சாதனைகளை நாங்களே முறியடிக்கக்கூடிய வகையிலே ஆட்சியை நடத்துவோம். நாடு நலம் பெற நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பு முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம். ஒன்றாக வெல்வோம், 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 வெல்வோம். நன்றி.